கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் எங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. நமது மெய்ப்பரின் குரல் ஊழியங்களின் சார்பாக என்னுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் விசேஷமான வார்த்தையை நமக்கு கொடுக்க சுத்தமாக இருக்கிறார். ஆகவே நாம் ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை அர்ப்பணிப்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக நாம் காத்திருப்போம். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமது அன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே தமது அன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல் தரும் தேவா, கரைத்தோரை தேற்றிடுமே, சிலுவை நிழலிந்த தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே, சிலுவை நிழலிந்த தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமது அன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே இறை நோக்கி கூப்பிடுவேன்றி இன்னும் தோன்ற நேரத்திலும், இறை நோக்கி கூப்பிடுவேன்றி இன்னும் தோன்ற நேரத்திலும், கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடை நோக்கிடுவே, கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடை நோக்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமது அன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே மனமான மந்ததிரும் மனவேண்டுதல் கேட்கிடும், மனமான மந்ததிரும் மனவேண்டுதல் கேட்கிடும், எனதுள்ளமூர்த்தி ஜபித்தேன், இயேசுவே உம்மை அண்டிடுவேன், எனதுள்ளமூர்த்தி ஜபித்தேன், இயேசுவே உம்மை அண்டிடுவேன். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமது அன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே தமது அன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே என்னை கைவிடாதிரும் நாதா, என நீந்தை நீரினும், என்னை கைவிடாதிரும் நாதா, என நீந்தை நீரினும், உமக்காக யாவும் சகிப்பேன், உமது வெலரிந்திடுவே, உமக்காக யாவும் சகிப்பேன், உமது விரலிந்திடுவே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமது அன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே தமது அன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. சத்துருதாய் கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும், சத்துருதாய் கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும், என்னை தேற்றிடும் அடையாடும் இயேசுவே இன்று காட்டிடுமே,
என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தமது அன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமது அன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே விசுவாசத்தால் பிழைத்தோன்று இருப்பாதை காட்டினீரே. விசுவாசத்தால் பிழைத்தோன்று இருப்பாதை காட்டினீரே. வளர்ந்து கனி தரும் வாழ்வே விரும்பி வரம் வேண்டுகிறே. வளர்ந்து கனி தரும் வாழ்வே விரும்பி வரம் வேண்டுகிறே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தமது அன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமது அன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த நல்ல வேளைக்காக நன்றி ஆண்டவரே. நம்முடைய பாதத்தில் வரவும் உம்மை நோக்கி பார்க்கவும் கர்த்தாவே எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த அருமையான வேளைக்காக ஸ்தோத்திரமையா. ஸ்தோத்திர சுவாமி, எங்களோடு கூட பேசும் இடைப்படும் எங்களுக்கு கொடுக்க போகிற இந்த வெளிச்சம் ஆண்டவருடைய வாழ்வுக்கு மிக உன்னதமாக ஆண்டவரே, மிக ஆசீர்வாதமாக கர்த்தாவே உம்முடைய திட்டங்களை எங்களுக்கு வெளிப்படுத்த சுவாமி. உம்முடைய வெளிச்சத்திலே நாங்கள் நடந்து உம்மை மகிமைப்படுத்த மக்கு சாட்சிகளாய் வாழ ஏராளமான மக்களை மக்கு ஆண்டவரை உடைய மந்தையில் சேர்க்க கர்த்தாவே எங்களை பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆண்டவரை வெளிப்படுங்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. நமது மெய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக உடைய வாழ்த்துதல்களையும் வணக்கத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார், நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார், நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய தேவைகள் அனைத்தையும் ஆண்டவர் சந்தித்து வருகிறார். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு ஒரு விசேஷமான வார்த்தையை வெளிப்படுத்தும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே ஜெபத்தோடு காத்திருப்போம், ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். அநேகருக்கு இந்த காரியங்களை வெளிப்படுத்துங்கள். இது ஆண்டவருடைய வேலை, இது ஆண்டவருடைய நேரம். நாம் பலுகி பெருகி தேவனுக்கு பிரியமான மக்களாக வாழ தேவன் நம்மை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். ஆகவே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு உகந்த வாசனை உள்ள பிள்ளைகளாக அவருடைய வழியில் நடக்க நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவன் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். நமது மெய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து வருகிறீர்கள். உங்களுடைய ஜெபங்களுக்காக நன்றி. தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவருடைய பெரிதான நாமம் மகிமைப்படும்படியாக எல்லார் மத்தியிலும் ஆண்டவருடைய நாமம் வெளியரங்கமாகும்படியாக நாம் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை எடுத்து பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, இந்த நாளிலே ஒரு விசேஷமான வார்த்தையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32வது அதிகாரம் 19வது வசனம். நான் அதை வாசிக்கிறேன். யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாயிருக்கிறேன். அவனவனுக்கு அவனுடைய வழிகளுக்கு தக்கதாகவும் அவனுடைய கிரியைகளுக்கு பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுப்புத்தருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த நாளிலே ஆண்டவர் இந்த வார்த்தையை அடிப்படையாக கொண்டு நமக்கு சில உண்மைகளை வெளிப்படுத்துவதற்கு சித்தமாக இருக்கிறார். இன்றைக்கு நாம் ரூத்தை குறித்து சற்று தியானிக்க ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே நாம் ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் ரூத்தினுடைய வாழ்க்கையை எப்படி மகிமையுள்ள வாழ்வாக மாற்றினார் என்ற அந்த
காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்கும் அது அடிப்படையாக இருக்கும் என்ற அந்த உள்ளார்ந்த நோக்கத்தோடு இன்றைக்கு ஆண்டவர் இந்த காரியங்களை நமக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார். ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய பாதத்தில் நாம் காத்திருக்கும் பொழுது பல உண்மைகளை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார். இன்றைக்கு நாம் ரூத்தை குறித்து ஒரு சில காரியங்களை தியானிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ரூத்தினுடைய வாழ்வு ஒரு விசேஷமான வாழ்க்கையாக இருந்தது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். இந்த ரூத் என்பவள் யார் என்று நாம் பார்க்கும் பொழுது அதற்கு சில குறிப்புகள் வேதத்தின் சரித்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ரூத்தினுடைய வாழ்க்கை ஒரு சரித்திரமாக இருக்கிறது. வேதம் ரூத்தினுடைய வாழ்க்கையை சரித்திரம் என்று சொல்லுகிறது. ஏன் ரூத்தினுடைய வாழ்க்கையை சரித்திரம் என்று சொல்லுகிறது என்று நாம் சற்று சிந்திக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய உண்மை அதில் வெளிப்படுகிறது. அதேனென்றால் இந்த ரூத்தை குறித்து ரூத்தினுடைய வாழ்க்கையை நாம் தியானிக்கும் பொழுது நாம் நிச்சயமாக ஆபிரகாமை நினைவு கூறுகிறோம். மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை தியானிக்கிறோம் என்ற அந்த பேர் உண்மை அதில் வெளிப்படுகிறது. ரூத்தினுடைய வாழ்க்கையில இந்த இரண்டு எல்லைகளும் நமக்கு வெளிப்படுகிறதை நாம் நிச்சயமாக உணர முடியும். அவ்வளவு பெரிய உன்னதமான வாழ்வுதான் ரூத்தினுடைய வாழ்வு. ஆகவேதான் ரூத்தினுடைய வாழ்க்கையை வேதம் சரித்திரமாக அது நமக்கு வெளிப்படுத்துகிறது. ரூத்தினுடைய வாழ்க்கை மிக உன்னதமான ஒரு வாழ்க்கை, மிக மேன்மையான ஒரு வாழ்க்கை என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்க முடியும். இந்த ரூத் நகோமியினுடைய மருமகளாக இருக்கிறாள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ரூத்தினுடைய சரித்திரம் 1வது அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்துல பஞ்சம் உண்டாயிற்று. இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த தேசத்துல பஞ்சம் வந்தபடியினாலே அவர்கள் அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரோடு கூட மோவாப் தேசத்திற்கு போய் சஞ்சரித்தான். அந்த மனுஷனுடைய பேர் எலிமேலேக்கு, அவன் மனைவியின் பேர் நகோமி. அவனுடைய 2 குமாரரில் ஒருவன் பேர் மக்லோன், மற்றொருவன் பேர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்ராத்தாராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த மக்கள் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பகுதியை விட்டு அவர்கள் கடந்து மோவாப் தேசத்திற்கு போகிறார்கள். அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துல மோவாப் தேசத்து பெண்களை அவருடைய பிள்ளைகளுக்கு மனைவிகளாக கொள்ளுகிறார்கள். அப்படி மனைவிகளாக பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துல இந்த எலிமேலேக்கு மரித்து போகிறான். எலிமேலேக்கு மாத்திரம் மரித்து போகவில்லை, இந்த அவருடைய குமாரர்களும் மரித்து போகிறார்கள். இந்த 2 மருமகன்களுடைய கணவர்மார்களும் மரித்து போகிறார்கள். ஆகவே இப்பொழுது 3 விதவைகளாக அந்த பெண்கள் அங்கே அந்த பூமியில, அந்த ஊரில் அல்லது அந்த மோவாப் தேசத்துல வாழ்ந்து வருகிறார்கள். ஒரு காலகட்டம் வருகிறது, அவர்கள் தங்களுடைய தேசத்திற்கு, இஸ்ரவேல் தேசத்திற்கு கடந்து போக நகோமி சித்தம் கொண்டு பிரயாணம் படுகின்ற பொழுது தன்னுடைய 2 மருமகள்களையும் அழைத்து அவர்களிடத்துல இப்படி நகோமி சொல்லுகிறதாக இங்கே பதிவு இருக்கிறது. 8வது வசனம். நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு போய்விடுங்கள், திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்து போல கர்த்தர் உங்களுக்கு தயை செய்வாராக. இப்பொழுது நகோமி அந்த தேசத்தை விட்டு எல்லாவற்றையும் இழந்த அந்த நகோமி இப்பொழுது வெறுமையாக தன்னுடைய தேசத்துக்கு திரும்புகிறார். அப்படி திரும்புகின்ற பொழுது அங்கே அந்த காரியத்தை குறித்தும் வசனம் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம்.
அந்த ஊர் மக்கள், இஸ்ரவேல் மக்கள் நகோமியை பார்த்தோன்னே நகோமி வந்து விட்டாள் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த நகோமி சொல்லுகிற வார்த்தையை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 20-21 வசனத்துல. அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவராய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை பேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்று சொல்லி நகோமி சொல்லுகிறதாக ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த அளவுக்கு அவள் எல்லாவற்றையும் இழந்து வெறுமையாக்கப்பட்டிருந்த சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில தான் இந்த நகோமியினுடைய மருமக்களை பார்த்து நகோமி சொல்லுகிறாள், நீங்கள் போய்விடுங்கள், உங்கள் தேசத்துக்கும் உங்கள் தகப்பனிடத்திற்கும் உங்கள் தேவர்களிடத்திற்கும் போய்விடுங்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட சித்தம் கொள்ளும் பொழுது அவர்கள் போக மறுக்கிறார்கள். ஆனாலும் வருந்தி கேட்டு அவர்களை அனுப்ப அவர்கள் நகோமி பிரயாசப்படுகின்ற பொழுது ஒரு மருமகள் அதை கேட்டு மறுபடியும் அவர் புறப்பட்டு போய்விடுகிறார். ஆனால் அங்கே ரூத் நகோமியை தனிமையில் விட்டு செல்ல அவளுக்கு விருப்பம் இல்லை. அப்பொழுது நகோமி ரூத்தை பார்த்து சொல்லுகிற வார்த்தை இங்கே 15வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். அப்பொழுது அவள், இதோ ஒரு சகோதரி தன் ஜனத்திடத்துக்கும் தன் தேவனிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாலே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்று சொல்லி நகோமி ரூத்தை பலவந்தமாக அனுப்புவதற்கு அங்கே பிரயாசம் எடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ரூத் என்பவள் நகோமிக்கு சொல்லுகிற வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 16வது வசனம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்துல நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று நகோமி ரூத் நகோமியிடத்துல சொல்லுகிற வார்த்தைகள் இங்கே பதிவாகி இருக்கிறது. நகோமி சொல்லுகிறாள், நீ உன் ஜனத்திடத்திற்கும் உன் தேவனிடத்திற்கும் போ என்று சொல்லி நகோமி ரூத்தை அனுப்ப எண்ணம் கொள்ளும் பொழுது இங்கே ரூத் மறுபுறமாக சொல்லுகிற வார்த்தை எதுவாக இருக்கிறது என்று சொன்னால், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி ஆண்டவர் மீது பற்றுதலாக ஆண்டவரை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற அந்த மனநிலையோடு, உன்னுடைய தேவன் தான் என்னுடைய தேவன், இனி எனக்கென்று ஒரு தேவன் இல்லை, எங்களுடைய தேவர்கள் என்று இல்லை, உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனங்கள் தான் என்னுடைய ஜனம், ஆகவே நான் உம்மை விட்டு போவதில்லை என்று சொல்லி உறுதியாக நகோமியை பார்த்து ரூத் சொல்லுகிற வார்த்தையாக இங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதுதான் ரூத்துடைய வாழ்க்கையை மாற்றின ஒரு கட்டமாக இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள முடியும். தன்னுடைய வாழ்வு, தனக்கு ஒரு திருமண வாழ்வு அமைந்த பிறகும் தன்னுடைய கணவன் இப்பொழுது அவர்களுக்கு இல்லை, மரித்து போகிற சூழ்நிலை, இப்பொழுது அவர்கள் வெறுமையாக இருக்கிறார்கள், யாருமற்ற சூழ்நிலை. மோவாப் தேசத்திற்கு வந்த நகோமியும் எல்லாவற்றையும் இழந்து இப்பொழுது தன்னுடைய நாட்டிற்கு புறப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எத்தனப்படுகின்ற வேளையிலே அவர்கள் நகோமி ரூத்தையும் அவருடைய இன்னொரு மருமகளையும் பார்த்து, ஒர்மால் என்று சொல்லப்படுகிற அந்த மருமகளையும் பார்த்து, நீங்கள் உங்கள் இனத்தோடு சேர்ந்து கொள்ளுங்கள், உங்கள் ஜனத்தோடு சேர்ந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு வயது இருக்கிறது, வாழ்வு இருக்கிறது, நீங்கள் போய் உங்க வாழ்க்கையை வாழுங்கள், நீங்கள் என்னோடு வர வேண்டாம், எனக்கு வயது ஆயிற்று, வயது சென்றவளாக இருக்கிறேன், முதிர் வயதில் இருக்கிறேன், இனி நான் ஒன்றும் உங்களுக்கு செய்ய இயலாது, ஆகவே நீங்கள் உங்கள் இனத்தோடும் உங்கள் ஜனத்தோடும் போய்விடுங்கள் என்று சொல்லி நகோமி அவர்களை அனுப்ப நினைக்கும் பொழுது ரூத் அதை ஒப்புக்கொள்ளாமல் நகோமியை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உம்முடைய ஜனம்தான் இனி என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் தான் இனி என்னுடைய தேவன் என்று சொல்லி நகோமியோடு கூட அவர்கள் பெத்லகேம் தேசத்திற்கு அல்லது ஊருக்கு
வருகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல தான் ரூத்தினுடைய வாழ்வு மாறுகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, ரூத்தினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது, எந்த சூழ்நிலையில எந்த நிலைமையில அவர்கள் இருந்தார்கள் என்கிற ஒரு சில காரியங்களை நாம் பின்னோக்கி பார்க்கும் பொழுது அவைகள் நமக்கு நன்றாக புலப்படும். வேதம் மிக சிறப்பாக ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிறது. இந்த ரூத் என்பவள் மோவாப் தேசத்து பெண்மணியாக இருக்கிறாள். அந்த மோவாப் இனத்தை சேர்ந்த, அந்த ஜனத்தை சேர்ந்த மகளாக இந்த ரூத் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த மோவாப் யார், இந்த மோவாப் தேசம் என்பது என்ன என்று நாம் சற்று சரித்திரங்களை நாம் புரட்டி பார்க்கும் பொழுது ஒரு உண்மை நமக்கு புலப்படும். ஆபிரகாமினுடைய அண்ணன் மகனாகிய அல்லது சகோதரன் மகனாகிய லோத்துக்கு பிறந்த பிள்ளைகள், மகள்கள் 2 பேர் பெற்ற பிள்ளைகளில் ஒருவன் தான் மோவாப் என்ற உண்மை நமக்கு வெளிப்படும். ஆதியாகமம் புஸ்தகத்துல அதை குறித்த ஒரு செய்தியை நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 19வது அதிகாரம் 37-38 வசனங்கள். மூத்தவன் ஒருவன் குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டான். அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாப் பேருக்கு தகப்பன். இளையவனும் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற அம்மோன் புத்திரருக்கு தகப்பன் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த உண்மைகள் இங்கே பதிவாகி இருக்கிறது. ஆகவே மோவாப் என்றவன் லோத்தினுடைய பேரனாகவும் மகனாகவும் அவன் இருக்கிறான் என்ற உண்மைகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு மிக இன்னொரு புதிய கோணத்திலே நாம் பார்க்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த லோத் யார் என்று நாம் சற்று சிந்திப்போமானால், ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவர் ஆபிரகாமை சந்திக்கிற ஒரு நிகழ்வு இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வேதத்துல. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1 4வது வசனம் வரையிலும் நாம் வாசிக்கும் பொழுது அந்த உண்மைகள் நமக்கு வெளிப்படும். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லி ஆபிரகாமை சந்தித்து ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கிறார், அல்லது ஒரு கட்டளை இடுகிறார். ஒரு முக்கியமான நோக்கத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அந்த வார்த்தையை சொல்லுகிற கர்த்தர், அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நான் எவ்வளமாய் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றும் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாக இருந்தான். ஆபிரகாம் 75 வயதாக இருக்கும் பொழுது தேவன் ஆபிரகாமை சந்தித்து அவர் தன்னுடைய நோக்கத்தை வெளிப்படுத்துகிறார். அவரை எவ்வளமாய் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகவே அவரை புறப்பட்டு போக சொல்லுகிறார். தன்னுடைய இனத்தையும் ஜனத்தையும் வீட்டையும் விட்டு புறப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கட்டளையிட்டபடியே ஆபிரகாம் புறப்பட்டு போனான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படி புறப்படுகின்ற பொழுது அவனுடைய சகோதரன் மகனும் ஆபிரகாமோடு கூட இணைந்து கொண்டு அவரோடு பயணித்த ஒரு சம்பவம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அப்படி அவர்கள் புறப்பட்டு போகின்ற பொழுது ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமை மாத்திரம் ஆசீர்வதிக்கவில்லை, அவர் லோத்தையும் ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அந்த வார்த்தையில 2வது வசனம் மிக அழகாக ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிறது. நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன்.
நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். 3வது வசனம், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு விசேஷமான ஆசீர்வாத வரத்தை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களையும் நான் சபிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் லோத்து ஆபிரகாமை நம்பினான், ஆபிரகாமை ஆசீர்வதித்தான் என்று கூட நாம் பொருள் கொள்ள முடியும். ஆகவேதான் ஆண்டவர் லோத்தையும் ஆசீர்வதித்தார். அந்த காரியங்கள் இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 13வது அதிகாரம் அந்த 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது இந்த அவர்கள் எப்படி ஆசீர்வாதமாக இருந்தார்கள் என்ற செய்திகள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் தன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவையும் அவனுடனே லோத்தையும் எகிப்து தேசத்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தன் பிரயாணங்களில் தெற்கே இருந்த பெத்லகேம் மற்றும் பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் தன் பலிப்பிடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க கூடாதபடிக்கு அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாததாக இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாய் இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுமில்லாமல் இருந்தது என்ற ஒரு செய்தியும் இங்கே வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆபிரகாமையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார், மாத்திரமல்ல லோத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஏன் என்ற செய்தி இங்கே 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 12வது அதிகாரம் 3வது வசனம், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். லோத்து ஆசீர்வாதமாகவும் மாறினான். அதே நேரத்தில் அவனுடைய ஜனம் சபிக்கப்பட்ட ஜனமாகவும் இருந்ததற்கு இந்த காரியமே மூல காரணமாக இருந்தது என்பதற்கு ஒரு மிகப்பெரிய சான்று இங்கே வேதத்தில் இருக்கிறது. ஆபிரகாமை பின்பற்றி சென்ற லோத்து ஆசீர்வாதத்தை பெற்றான். ஆனால் இங்கே அவர்கள் இருவரும் லோத்தும் ஆபிரகாமும் ஒருமித்து சேர்ந்திருக்க கூடாதபடிக்கு அந்த பூமி தாங்கக்கூடாததாக இருந்தபடியினாலே அவர்கள் ஒருவர் விட்டு பிரிகிறார்கள். அந்த இடத்திலும் ஆபிரகாமினுடைய செயல்பாடு வித்தியாசமாக இருந்தது என்பதை நாம் சற்று முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு கட்டம் இருக்கிறது. இங்கே ஆபிரகாமினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறதல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். இங்கே ஆபிரகாமினுடைய மனநிலை இங்கே வெளிப்படுகிறது. ஒரு சின்ன அவர்களுக்குள் ஒரு மனக்கசப்பு வருகிறது. அந்த அவர்களுடைய சம்பத்து பெரிதாக இருக்கிறது. ஒருமித்து கூடி இருக்கக்கூடாத படிக்கு சூழ்நிலைகள் வருகிறது. இந்த சூழ்நிலையில அவர்கள் மந்தை மேய்ப்பர்களுடைய 2 எஜமானர்களுடைய மந்தை மேய்ப்பர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாகிறபடியினாலே ஆபிரகாம் இடைப்பட்டு அந்த வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும் என்று விரும்பி ஆபிரகாம் லோத்தை பார்த்து, நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், அல்லது நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், ஆகவே நாம் பிரிந்து போகலாம் என்ற ஒரு முடிவுக்கு வந்து அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிகிற ஒரு சூழ்நிலை. அந்த இடத்திலும் ஆபிரகாம் லோத்துக்கு கொடுக்கிற ஒரு உன்னதமான வார்த்தை, நீ எதை தேர்ந்தெடுக்கிறாயோ அதற்கு எதிராக நான் புறப்படுவேன், ஆகவே நீ
தெரிந்தெடுத்துக் கொள்ளுகிற தேசத்துக்கு நீ புறப்படலாம், நீ முதலாவது தெரிந்து கொள் என்று சொல்லி அந்த நிலையோடு ஒரு முடிவை அங்கே முன்வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே லோத்து தெரிந்து கொண்ட இடம்தான் சோதோம் கொமோரா. ஆகவே அங்கே 10வது வசனம், லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கோமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தேசத்தை போலவும் தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் செழுமையான காரியங்களை பார்த்து அந்த தேசத்திற்கு அவன் போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த சூழ்நிலைகளுக்கு பிறகு சோதோம் கொமோராவின் பாவம் மிகுதியானபடியினாலே தேவன் அந்த தேசத்தை அழிப்பதற்காக அவர் இறங்கி வந்து ஆபிரகாமோடு பேசுகின்ற வேளையிலே ஆபிரகாம் லோத்தை மனதில் வைத்துக் கொண்டு ஆண்டவரிடத்துல பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். நீதிமான் துன்மார்க்கரோடு நீதிமானையும் அழிப்பீரோ, அது தகாத காரியமாக இருக்குமே, ஆகவே அது வேண்டாம் ஆண்டவரே, அப்படிப்பட்ட காரியத்தை நீர் செய்யாதிருப்பீராக என்று சொல்லி மன்றாடுகிற ஒரு மன்றாட்டை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த லோத்தை மனதிலே வைத்துக் கொண்டுதான் ஆபிரகாம் தேவனோடு கூட பேசின அந்த சம்பாஷணை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் லோத்தை அவர்கள் அந்த சோதோம் கொமோராவிலிருந்து வெளியிலே துரத்தி விட்டு பிறகு அந்த தேசத்தை ஆண்டவர் அழித்தார், அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் அழித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு உருவான சந்ததிதான் இந்த லோத்துக்கு உருவான சந்ததியர் தான் மோவாபியரும் அம்மோனியரும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த மோவாபியரை குறித்து ஆண்டவர் இன்னொரு விசேஷத்தையும் நமக்கு உணர்த்துகிறதாக இருக்கிறார். அது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. உபாகமம் 23வது அதிகாரத்துல அது சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். 23வது அதிகாரம் 2-3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். வேசி பிள்ளைகளும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, அவனுக்கு 10ஆம் தலைமுறையானவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, 10ஆம் தலைமுறைக்கும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது என்று சொல்லி ஆண்டவர் இந்த ஜனத்தை சபித்தார் என்று பார்க்கிறோம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட லோத்து அதை சாபமாக மாற்றின சூழ்நிலைகள் பின்னாளில் நடந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கு வேதம் சொல்லுகிற ஒரு முக்கியமான காரணம் 4வது வசனத்துல பதிவாகி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அவர்கள் அப்பத்தோடும் தண்ணீரோடும் உங்களுக்கு எதிர்கொண்டு வராததன் நிமித்தமும் உன்னை சபிக்கும்படியாய் மெசொப்பொத்தேமியாவின் ஊராகிய பெத்தோரிலிருந்து பேயோரின் குமாரன் பிலேயாமுக்கு கூலி பேசி அவனை அழைப்பித்ததன் நிமித்தமும் இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த சாபத்திற்கான காரணத்தை அவர்கள் சொல்லுகிறார். இந்த சூழ்நிலை ஏன் வந்தது என்று நாம் பார்க்கின்ற பொழுது லோத்தினுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட பல காரியங்கள் நாம் இப்பொழுது வாசித்தோம். அவனுடைய எண்ணம் எப்படிப்பட்டதாக இருந்தது, ஆபிரகாமினுடைய எண்ணம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதையும் நான் பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கும் லோத்தினுடைய மேய்ப்பருக்கும் ஆபிரகாமினுடைய மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாகிறது. அந்த சூழ்நிலையிலே ஆபிரகாமுக்கு முந்தி இந்த காரியத்தை லோத்து சொல்லி இருக்க வேண்டும். காரணம், ஆபிரகாமை தான் ஆண்டவர் அழைத்தார், லோத்து ஆபிரகாமோடு கூட சேர்ந்து போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆபிரகாமின் நிமித்தமாக லோத்து ஆசீர்வாதத்தை பெற்றான் என்கிற அந்த உண்மையை லோத்து மறந்து போனான். ஆகவேதான் பின்னாளிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் வந்து கடைசியில் உடைய சந்ததியே ஆண்டவர் சபிக்கிற ஒரு சூழ்நிலையை
அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இவைகள் எல்லாம் கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான காரியங்களாக இருக்கிறது. நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இதைதான் இன்றைக்கு ரூத்தினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க இருக்கிறோம். ரூத்தினுடைய வாழ்வு, ரூத்து இந்த மோவாபிய இனத்தை சேர்ந்தவள், மோவாபிய சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி. ஆனால் இந்த ரூத்து தன்னுடைய மாமியார், உன் இடத்திற்கும் உன் தேவனிடத்திற்கும் நீ திரும்பி போ, உனக்கு வாழ்வு இருக்கிறது, நீ வாழக்கூடியவள், வாழ வேண்டிய வயது இருக்கிறது, நான் வயதானவள், ஆகவே என்னுடைய இனத்திற்கு நான் என்னுடைய இனத்தாரிடத்திற்கு நான் சேர்கிறேன், நான் சென்று விடுகிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த மருமகள் சொல்லுகிறாள், மரணம் மட்டுமே நம்மை பிரிக்கும், அதுவரையிலும் நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன். காரணம், உன்னுடைய ஜனம்தான் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவனாகவும் இருக்கிறார், ஆகவே நான் அவரை விட்டு எங்கே போவேன் என்று சொல்லி ரூத் நகோமியோடு கூட பெத்லெகேமுக்கு பயணமானாள் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அவள் எடுத்த அந்த முடிவு. இன்னொரு மருமகள் இருந்தால் அவள் அந்த முடிவை அவள் எடுக்கவில்லை. அவள் தன்னுடைய இனத்தாரிடத்திற்கு திரும்பி போய்விட்டாள். ஆனால் ரூத் அப்படி செய்யாமல் அவள் ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்கிறான். நாம் இந்த ஜனத்தோடு சேருவோம், நாம் இந்த ஜனத்திலே சேர்ந்து விட்டோம், ஆகவே இனி நாம் பிரியக்கூடாது, இந்த தேவனை நாம் பற்றி கொள்வோம், இவர்தான் நமக்கு வாழ்வளிக்க கூடியவர் என்ற அந்த தெளிவு, அந்த உண்மைகளை இந்த ரூத் உணர்ந்திருந்தபடியினாலே ஒரு தீர்க்கமான முடிவெடுத்து அவள் நகோமியோடு கூட பிரயாணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இதுதான் மிக விசேஷம் பிரியமானவர்களே. நகோமி ரூத்தினுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை இந்த முடிவு கொடுக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதேதான் லோத்தின் வாழ்க்கையிலும் நடந்தது. ஏன் அந்த ஜனம் சபிக்கப்பட்டது என்று சொன்னால், அவர்கள் ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு மாறாக அவர்கள் செயல்பட்டார்கள். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் தருகிறார் என்றால், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களை நான் சபிப்பேன் என்று சொல்லி ஆபிரகாமை மையப்படுத்தியே ஆசீர்வாதங்களும் சாபங்களும் வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், ஆபிரகாமை சபித்தவர்கள் சபிக்கப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதை தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வருகின்ற பொழுது, அவர்கள் கானான் தேசத்தை நோக்கி பிரயாணப்பட்டு கொண்டு வருகின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் உனக்கு எதிர்கொண்டு வரவில்லை, அவர்கள் அப்பத்தோடும் தண்ணீரோடும் உன்னை எதிர்கொண்டு அழைக்க வரவில்லை, மாறாக அவர்கள் கூலி பொருத்தி பிழையாமை அழைத்தார்கள் உன்னை சபிக்கும்படியாக. ஆகவே நான் அவர்களை சபிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 34:21 இதை அழகாக நமக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். சங்கீதம் 34:21, தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். இப்படிதான் மோவாபியர் குற்றவாளிகளாக மாறினார்கள், சபிக்கப்பட்டவர்களாக மாறினார்கள். ஏன்? அவர்கள் நீதிமானை பகைத்தார்கள். இந்த இஸ்ரவேலர்கள் அவர்கள் தேசத்திற்கு, அந்த தேசத்தை கடந்து போனார்கள். அவர்களுக்கு செய்தி சொன்னார்கள், தகவல் சொன்னார்கள், நாங்கள் ராஜ வீதியாய் நடந்து போவோம், அப்பத்தையும் தண்ணீரையும் நாம் காசு கொடுத்து வாங்கி நாங்கள் உண்டு, நாங்கள் உங்களுடைய பாதை வழியை போவோம், உங்களுடைய பாதையை மட்டும் நாங்கள் பயன்படுத்துவதற்கு எங்களுக்கு வழிவிடுங்கள் என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் மாறாக அவர்களை எதிர்கொண்டு வந்தார்கள், அவர்களை எதிர்த்தார்கள், அவர்களை யுத்தம் செய்ய நினைத்தார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். கடைசியில மோவாபிய ராஜா இவர்களை எதிர்க்க முடியாது என்று அறிந்து பிழையாமை அழைக்கிறான். ஏன்? அவன் சபித்தால் இவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக மாறுவார்கள் என்ற எண்ணம் கொண்டு
பிழையாமை கூலி பொருத்தி அழைத்து கொண்டு வந்ததை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இவ்வளவு பெரிய சரித்திர பின்னணியோடு கூட ரூத் இருக்கிற ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு ரூத் ஒரு உன்னதமான ஒரு முடிவை எடுத்து நகோமியோடு கூட அவர்கள் பெத்லகேம் ஊருக்கு பிரயாணப்படுகிறார்கள். அங்கே அவருடைய வாழ்க்கை மாறுகிறது, அவருடைய வாழ்வு மாறுகிறது. எப்படி அவருடைய வாழ்க்கை மாறியது என்று நாம் கேட்போமானால், அவர்கள் ரூத்து ஆண்டவருடைய சந்ததிக்கு தாயாக மாறுகிற ஒரு சூழ்நிலை. அவர்கள் வந்த வழி எது என்று சொன்னால், சபிக்கப்பட்ட பாதையில் வந்தவர்கள். சபிக்கப்பட்ட வழியில வந்திருந்தாலும் ஆண்டவர் ரூத்தை மாற்றமடைய செய்கிறார். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ரூத்திற்கு கொடுக்கிறார். அது என்ன ஆசீர்வாதம் என்று நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவருடைய சந்ததிக்கே தாயாகிற ஒரு பாக்கியத்தை, ஸ்லாக்கியத்தை ரூத்துக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். இது எப்படி சாத்தியமாயிற்று என்று நாம் பார்க்கும் பொழுது, அவள் ஆண்டவரை தங்கள் சொந்த தேவனாக, தங்கள் சொந்த கடவுளாக ரூத் ஏற்றுக்கொண்டாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதை தான் ரூத்தினுடைய அந்த சரித்திர புஸ்தகத்துல இது அழகாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் அனைவரும் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு உன்னதமான காரியம் இருக்கிறது. நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கிறது, நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இன்றைக்கு இன்னொரு முக்கியமான விசேஷத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த போவாசை குறித்து இந்த புஸ்தகத்துல அழகாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவனுடைய குணநலன்களை அங்கே அழகாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவன் ஆண்டவருடைய பிரமாணங்களுக்கும் கட்டளைகளுக்கும் கட்டுப்பட்டு நடக்கிற ஒரு நீதிமானாக தன்னுடைய வாழ்க்கையை அங்கே அவன் நடத்தி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய சொல், செயல், நடவடிக்கை அனைத்தையும் நாம் இந்த வேதத்துல பார்க்க முடியும். ரூத்தினுடைய வாழ்க்கையில இருந்த அந்த அவர்களுடைய குணசாலியான அந்த சூழ்நிலைகள், அந்த செயல் வடிவங்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் ஆண்டவர் ரூத்தையும் போவாசையும் இணைத்து அவர்கள் மூலமாக ஆண்டவருடைய சந்ததி வெளிப்படுவதற்கு இவர்களை காரணங்களாக மாற்றினார் ஆண்டவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய அந்த சந்ததியினுடைய விருட்சத்தின் அடிவேராக, ஆணிவேராக போவாசும் ரூத்தும் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நாம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி நடத்தி கொண்டிருக்கிறோம், ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தெரிந்தெடுத்து கொண்டிருக்கிறார் என்று பாருங்கள். அவருடைய செயல்கள் எப்படி இருந்தது, அவருடைய சிந்தைகள் எப்படி இருந்தது என்று சொல்லி வேதம் அழகாக நமக்கு சொல்லுகிறது. மாத்திரமல்ல, யோவான் ஸ்நானகனுடைய பெற்றோரை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அவர்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே நீதிமான்களாக இருந்தார்கள், உண்மையுள்ளவர்களாக இருந்தார்கள். ஆகவே அந்த பெற்றோருக்கு ஆண்டவர் யோவான் ஸ்நானகனை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அப்படி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இன்றைக்கு சரித்திர புருஷர்களாக இன்றைக்கு வேதத்தில் இருக்கிறவருடைய வாழ்க்கையெல்லாம் நாம் சீர்தூக்கி பார்க்கும் பொழுது அவருடைய பின்னணி எப்படி இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இது மிக விசேஷம் பிரியமானவர்களே. நாம் நம்முடைய எண்ணங்களோடு நம்முடைய வெறுப்புகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் இப்படிப்பட்ட பெரிய ஸ்லாக்கியங்களையும் பாக்கியங்களையும் நாம் பெறவே முடியாது என்பதுதான் இந்த சரித்திரம் நமக்கு உணர்த்துகிற உண்மையாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வெளிப்பாடுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் வேளை அந்த காலத்திலே, அந்த சூழ்நிலையிலே அவர்கள் நிச்சயமாக இதை எதிர்பார்த்திருக்கவே முடியாது. ஆண்டவர் ரூத்தினுடைய வழியிலே ஆண்டவருடைய சந்ததி பிறக்கும் என்று சொல்லி யாரும் எதிர்பார்த்திருக்கவே முடியாது. ஆனால் அவர்கள் அந்த எதிர்பார்ப்புகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்டு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நேர்படுத்தினார்கள். ஆண்டவருடைய எண்ணங்களுக்கு, ஆண்டவருடைய வழியிலே தங்களை ஒப்பு கொடுத்து நடத்தினார்கள். போவாசுடைய வாழ்க்கை அப்படியாகத்தான் இருந்தது. அதே வண்ணமாக ரூத்தினுடைய வாழ்க்கை அப்படியாகத்தான் இருந்தது. ஆகவேதான் இந்த அற்புதங்களை எல்லாம் நாம் பார்க்க முடிகிற ஒரு சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு
ரூத்தை பார்த்து அன்றைக்கு போவாஸ் பேசுகிற காரியங்கள் இங்கே பதிவிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இவைகள் எல்லாம், அந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படியே அவருடைய வாழ்க்கையிலே அபரிதமான ஆசீர்வாதங்களாக மாறினதையும் நாம் பார்க்க முடியும். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனத்தினிடத்திற்கு வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். பாருங்கள், இவ்வளவு பெரிய வார்த்தைகளை அன்றைக்கு போவாஸ் அந்த ரூத்தை பார்த்து சொல்லுகிற அந்த வார்த்தை பின்னாளிலே அது எவ்வளவு பெரிய உண்மையாக மாறினது என்பதை நாம் பார்க்க முடியும். இதுதான் வாழ்வு, இதுதான் வாழ்க்கை. இந்த அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அவர்கள் ஒருவேளை அன்றைக்கு முதலாக சந்தித்த அந்த வேளையிலே, அந்த ரூத்தை அவர்கள் போவாஸ் சந்தித்த வேளையில சொல்லப்பட்ட வார்த்தை, அந்த நேரத்துல நிச்சயமாக போவாசுக்கு ரூத்தை திருமணம் செய்வோம் என்ற செய்தி தெரியவே தெரியாது. பின்னாளிலே தான் அந்த காரியங்கள் எல்லாம் நடந்து போவாஸ் அந்த ரூத்தை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்ட சூழல்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாக போவாஸ் ரூத்தை சந்தித்து சொன்ன வார்த்தைகளாக இவைகள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய சிந்தைகளும் செயல்களும் மிக விசேஷம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அதன் அடிப்படையிலே தான் நம்முடைய வாழ்வு இருக்கிறது என்பதும் உண்மையான காரியங்களாக இருக்கிறது. இதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு அவர்கள் திருமணமான பிறகு அதே போல மற்றொரு 3வது அதிகாரம், ரூத் 3வது அதிகாரம் 10-11 வசனங்களிலே மிக அழகாக வேறொரு காரியத்தையும் போவாஸ் அந்த ரூத்துக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தைகள் இங்கே இருக்கிறதை நாம் பார்க்க வேண்டும். அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவான், நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபரின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாக இருக்கிறது. இப்பொழுது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியது எல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள் என்று சொல்லி போவாஸ் ரூத்தினிடத்துல சொல்லுகிற வார்த்தைகள் இங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் நாம் எப்படிப்பட்ட ஜீவிக்கிறோம் என்பதை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இந்த ரூத்தினுடைய சரித்திரம் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய எண்ணங்களை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம் நேர்மையாய், உண்மையாய், சத்தியமாய் ஜீவிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். நம்முடைய செயல்கள் நம்முடைய வாழ்வை நிர்ணயம் செய்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். நாம் செய்கிற நம்முடைய வாழ்வினுடைய பின்னாளில் கிடைக்கிறதான பலாபலன்கள் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய செயல்களின் மூலமாக நிர்ணயமாகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இதுதான் ரூத்தினுடைய சரித்திரம் நமக்கு உணர்த்துகிற ஒரு பேருண்மையாக இருக்கிறது. இன்றைக்கு ரூத் ஒரு சபிக்கப்பட்ட பின்னணியிலிருந்து வந்த போதும் ஆண்டவர் அந்த ரூத்தினுடைய வாழ்விலிருந்து தான் ஒரு மிகப்பெரிய விருட்சத்தை உருவாக்கினார். அந்த விருட்சத்தின் பின்னணியிலே தான் ஆண்டவருடைய சந்ததி இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதை அழகாக இங்கே அவருடைய சரித்திரம் நமக்கு இங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். ரூத் 4வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து இந்த சந்ததி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். பேரேசுடைய சந்ததியின் வரலாறு. பேரேஸ் எஸ்ரோனை பெற்றான், எஸ்ரோன் ராமை பெற்றான், ராம் அம்மினதாமை பெற்றான், அம்மினதாப் நாகசோனை பெற்றான், நாகசோன் சல்மோனை பெற்றான், சல்மோன் போவாசை பெற்றான், போவாஸ் ஓபேத்தை பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான், தாவீதின் சந்ததியிலே கிறிஸ்து பிறந்தார் என்று சொல்லி
இந்த அற்புதமான இந்த ஃபேமிலி ட்ரீக்கு ஆதாரமாக இந்த போவாசும் ரூத்தும் மாறினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவச்சனமே, இது மிக விசேஷம், இது மிக 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 விசேஷமானது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். அன்றைக்கு அவர்களுக்கு திருமணமாக நிச்சயமாகின்ற பொழுது ஊரார் எப்படி ஆசீர்வதித்தார்கள் என்ற செய்தியும் இங்கே 4வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிகள் தான், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்து 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாலை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ பிராத்தாவிலே பாக்கியவானாயிருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றவனாயிருக்க கடவா என்று சொல்லி அந்த ஊர் மக்கள் அவர்களை போவாசை பார்த்து வாழ்த்துகிறார்கள். இந்த பெண்மணி இடத்துல கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானத்தினாலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல ஆளக்கடவது என்றார்கள். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது என்று சொல்லி யாரும் ரூத்தையும் போவாசையும் மாத்திரமல்ல அவர்கள் பெற்ற பிள்ளையையும் அவருடைய மாமியாரையும் அவர்கள் வாழ்த்துகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருடைய வாழ்த்துதல் எவ்வளவு உண்மை என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த பேரேஸ் பெயர் பெற்றவனாய் மாறினான். ஏன்? அவனுடைய சந்ததியிலே தான் ஆண்டவருடைய சந்ததி இருந்தது. அந்த வழியிலே தான் ஆண்டவர் இந்த பூமியில உதயமானார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். இவ்வளவு பெரிய விசேஷத்தை நாம் அறிந்தும் உணர்ந்தும் நாம் செயல்படுகிறவர்களாக நாம் மாறும் பொழுது தேவன் நம்மையும் ஒரு நோக்கத்தை நமக்கு வைத்திருக்கிற ஆண்டவர் அந்த நோக்கத்தை நம்முடைய வாழ்வின் மூலமாக நிறைவேற்றி நேருக்கு ஆசீர்வாதமாக நம்மை மாற்றுவதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களை ஒப்பு கொடுப்போம், ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை அர்ப்பணிப்போம். இந்த நல்ல வேளையில ஆண்டவர் கொடுத்த இந்த பெரிய செய்தியை நாம் உணர்ந்து கொள்வோம். இந்த செய்தியினுடைய சாராம்சத்தை அறிவோம், ஆழத்தை உணர்ந்து கொள்வோம். நம்முடைய விருப்புகள் அல்ல, தேவனுடைய சித்தமே முதன்மையானது என்பதை அறிந்து கொள்வோம். அன்றைய தினம் லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் இருந்த ஒரு பிணக்கிலே ஆபிரகாம் முந்திக் கொண்டு, நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போவேன், அல்லது நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போவேன் என்று சொல்லி அவனுக்கு முதன்மையை கொடுக்கிற ஒரு சூழ்நிலை, லோத்துக்கு எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கிற ஒரு சூழ்நிலை அங்கே இருந்ததையும் நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வெளிப்பட்ட ஆபிரகாமினுடைய சந்ததி இன்றைக்கு இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, ஆசீர்வாதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த சந்ததியிலே கிறிஸ்து பிறந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் மூலமாக உலகம் ரட்சிப்படைவதற்கு ஆபிரகாமை அன்றைக்கு ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய எண்ணங்கள் எவ்வளவு உன்னதமானதாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. மாத்திரமல்ல, ஆபிரகாமை என் சிநேகிதன் என்று ஆண்டவர் சொன்னார். அதற்கு இதுதான், இந்த செயல்கள் தான், இந்த மனநிலை தான் காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அப்படியானால் உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சிநேகிதரே என்று சொல்லுகிறேன், அல்லது நம்மை ஒரு சந்ததியினுடைய பிறப்பிடமாக மாற்ற ஆண்டவர் வல்லவராக இன்றைக்கு இருக்கிறார். ஆகவே நாம் இவைகளை எல்லாம் உள்ளத்தில் உள்வாங்கிக் கொண்டு நம்முடைய செயல்களிலே மாற்றங்களை ஏற்படுத்துவோம், நம்முடைய சிந்தைகளிலே மாற்றங்களை ஏற்படுத்துவோம். நாம் தேவனுக்கு நேராக நாம் நடக்கிறவர்களாக வாழ்கிறவர்களாக மாறுவோம். போவாசுடைய வாழ்வு அப்படிதான் இருந்தது. வேதம் அதற்கு சான்று பகர்கிறது. அவருடைய ஒவ்வொரு செயலும் ஆண்டவருடைய பிரமாணத்திற்கு உட்பட்டதாக, அவருடைய கட்டளைக்கு உட்பட்டதாக, நேர்மையானதாக இருந்தது என்று சொல்லி நாம் இங்கே பார்க்க முடியும். எனக்கு அருமையான தேவஜனமே, ஆகவே இவைகளை நாம் நம்முடைய பின் சந்ததிக்கு எடுத்து சொல்வோம். நாம் அந்த நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் இதை உணர்த்துவோம், வெளிப்படுத்துவோம்.
இவைகளின்படி வாழ்வதற்கு இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மனதிலே கொண்டு நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்வு அமைய வேண்டும் என்பதுதான் மிக மிக அவசியம், முக்கியமானது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ போனோம் என்று அல்ல. ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒரு நோக்கம், உன்னதமான நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவதற்கு காத்து கொண்டிருக்கிறார். நாம் நம்மை ஒப்பு கொடுத்தால் மாத்திரமே இது சாத்தியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒருவேளை அன்றைக்கு நகோமி ரூத்தை பார்த்து தன்னுடைய மருமக்களை எல்லாம் நீங்கள் உங்கள் ஜனத்தினிடத்துல போய் சேருங்கள் என்று சொல்லி இருக்கும் பொழுது அந்த முதல் மருமகள் புறப்பட்டு போனது போல இந்த ரூத்தும் கடந்து போயிருப்பாளே, ஆனால் அவளுடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக மாறி இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் ரூத் அவைகளை தெரிந்து கொள்ளாமல் அவள் ஆண்டவரை தெரிந்து கொண்டாள், ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொண்டாள், அவருடைய வழிகளை நடப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தாள். அதனால்தான் ஒரு உறுதியான வெளிப்பாடை அவருடைய தன்னுடைய மாமியாருக்கு ரூத் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். உன்னுடைய ஜனம்தான் இனி என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன், எனக்கென்று யாரும் இல்லை, ஆண்டவர் தான் எங்களுக்கு என்று சொல்லி தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து நகோமியை பின்பற்றினபடியினாலே ரூத்தினுடைய வாழ்வு இன்றைக்கு சரித்திரத்தில் இடம்பெற்ற ஒரு வாழ்வாக மாறினது. ரூத்தினுடைய அந்த புஸ்தகம் சரித்திரமாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சரித்திரம் ஆபிரகாம் துவங்கி கிறிஸ்து வரையிலும் அது நீளுகிறதை நாம் பார்க்கிறோம். இவ்வளவு உன்னதமான பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். இது மிக மிக விசேஷமானது. இந்த விசேஷங்களை நாம் பெற்று வாழ்வதற்கு, நாமும் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது ஒன்றுதான், நாம் ஆண்டவரை அண்டிக் கொள்ள வேண்டும், இறுக பிடித்து கொள்ள வேண்டும். அப்படி அவரை இறுக பிடித்து வாழும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறவராக, மாற்றங்களை கொண்டு வருகிறவர்களாக, ஆசீர்வதிக்கிறவராக ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார். நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற முடியும். ஆபிரகாமுக்கு இந்த காரியத்தை ஆண்டவர் சொன்னார், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். இப்படியானால் நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதே வார்த்தைகள் தான் நமக்கும் ஆண்டவர் தருகிற வல்லவராக இருக்கிறார், சுத்தமுள்ளவராக இருக்கிறார். ஆனால் நம்முடைய செயல் எப்படி இருக்கிறது, நம்முடைய சிந்தைகள் எப்படி இருக்கிறது, நம்முடைய ஓட்டம் எதை நோக்கி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்தால் மாத்திரமே நாம் இவைகளுக்கு பதிலை காண முடியும், நாம் இவைகளை சுவீகரிக்கிறவர்களாக மாற முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒரு பேர் உண்மையை இன்றைக்கு நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீர்தூக்கி பார்த்து ஆண்டவரை சீர்படுத்திக் கொள்வதற்கான ஆண்டவரே சுவாமி வாய்ப்புகளை ஆண்டவரை இந்த செய்தி மூலமாக ஆண்டவரை எங்களுக்கு நீ வெளிப்படுத்தினதற்காக நன்றி. ரூத்தினுடைய வாழ்க்கையை மாற்றின கர்த்தர், ரூத்தினுடைய வாழ்க்கையிலே ஒரு அபரிதமான ஆசீர்வாதத்தை கட்டளையிட்ட கர்த்தர், நிச்சயமாய் எங்களுடைய வாழ்க்கையிலும் அவைகளை நாங்களும் பெற்று அனுபவித்து வாழ்வதற்கான சூழல்கள் உண்டு என்பதை ஆண்டவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். என்னுடைய குறைவுகளை எல்லாம் நீக்குவீராக, என்னுடைய செயல்களை எல்லாம் மாற்றுவீராக, என்னுடைய சிந்தனைகளை எல்லாம் மாற்றுவீராக. ஆண்டவரே, உம்முடைய கட்டளைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் கட்டுப்பட்டு நடக்கிற அந்த வாழ்வை ஆண்டவரே நாங்கள் தெரிந்து கொண்டு அப்படியாய் வாழ்வதற்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சுவாமி, எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் மனிதர்கள் ஆண்டவரே, நாங்கள் விழுந்து போகிறவர்களாக இருக்கிறோம், விழுந்து விழுந்து எழுகிற சூழலில் இருக்கிறோம். சுவாமி, நாங்கள் பலகீனமான பாண்டங்களாக இருக்கிறோம். எங்களை மாற்றுவீராக, கனமுள்ள பாத்திரமாய் மாற்றுவீராக. ஆண்டவரே, ரூத்
கனவீனமான பாத்திரமாக காணப்பட்ட போதிலும் என் தேவன் ரூத்தினுடைய வாழ்க்கையை கனமான பாத்திரமாக, கனமுள்ள பாத்திரமாக, மிக கனமுள்ள பாத்திரமாக, உம்முடைய சந்ததிக்கு தாயாக ரூத்தை நீர் தெரிந்து கொண்டீரே, உன்னதமான ஸ்லாக்கியத்தை ரூத்துக்கு கொடுத்தீரே. அப்படியா எங்களுடைய வாழ்க்கையில அந்த பெரிய ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த செய்திகளை கேட்டுக் கொண்டிருக்கிற மக்களுக்கு ஆண்டவரை விசேஷமான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக, ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவீராக, ஒரு பெரிய மாற்றத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, உம்மை நம்பி உம்முடைய வழியில நடப்பதற்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிற அந்த சூழல்களை எங்களுக்கு தந்திருவீராக. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழி நடத்துதலும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தாமரைத்து வழி நடத்துவாராக. ஆமென். எனக்கு பிரியமான தேவஜனமே, இந்த செய்தி நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இந்த செய்தியை மற்றவர்களும் கேட்க உதவி செய்யுங்கள். ஆண்டவருடைய இந்த செய்திகள் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆடியோ மை வாய்ஸ் ரேடியோவில் ஒளிபரப்பப்படும். ஆகவே இந்த செய்திகளை அநேகரை கேட்டு பயனடைவதற்கு நீங்கள் மற்றவர்களுக்கு இவைகளை ஷேர் செய்து விடுங்கள், மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துங்கள். அங்கே இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு இதை வெளிப்படுத்துங்கள். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுவதற்கான தருணங்கள் இது. ஆகவே பயன்படுத்திக் கொள்வோம், மற்றவர்களுக்கு சொல்வோம், மற்றவர்களும் கேட்டு ஆசீர்வாதம் பெறுவதற்கு நாம் முயற்சிப்போம். தொடர்ந்து ஜெபியுங்கள், நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். தேவன் எங்களை ஆசீர்வதித்து காப்பாராக.